பங்குனி மாதத்தில் வரும் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி நாள் மிகவும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாள் தெய்வங்களுக்கு அர்ப்பணிப்பு செய்து பாவங்களை நீக்கி நன்மைகளை பெற சிறந்த நாளாக கருதப்படுகிறது. அஷ்டமி என்பது அமாவாசைக்கு முன்வரும் 8வது திதி. இந்த நாள் பொதுவாக காளி, துர்கை, பைரவர், கிருஷ்ணர் போன்ற தெய்வங்களுக்கு மிகவும் உகந்தது. பங்குனி மாத அஷ்டமி நாள் பாவ நிவர்த்தி மற்றும் தோஷ நிவர்த்திக்கு சிறப்பாக கருதப்படுகிறது. குடும்பத்தில் இருக்கும் துன்பங்கள், தடைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. வழிபட வேண்டிய தெய்வங்கள், நமக்கு கிடைக்கும் நன்மைகள், தெய்வத்திற்கான மந்திரங்கள், இதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். 1. துர்கை அம்மன். 2. காளி அம்மன். 3. பைரவர். 4. ஸ்ரீகிருஷ்ணர். 1. துர்கை அம்மன் தீய சக்திகளை அழித்து பாதுகாப்பு தரும் சக்தி, வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும். 2வது காளி அம்மன் தைரியம், மன வலிமை அளிப்பவர், எதிரிகளை வெல்ல உதவுவார். 3வது பைரவர். கால பைரவர் வழிபாடு மிகவும் முக்கியம். நேரம், வாழ்க்கை முன்னேற்றம், பாதுகாப்பு ஆகியவற்றை வழங்குவார். 4வது ஸ்ரீகிருஷ்ணர். அஷ்டமி தினம் கிருஷ்ணருக்கு மிக முக்கியமானது. பக்தி, அமைதி, செல்வம் அளிப்பார். வழிபாட்டு முறை: காலை வழிபாடு. 1. அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும். 2. வீட்டை சுத்தமாக வைத்துக் கொண்டு பூஜை அறையை அலங்கரிக்க வேண்டும். 3. தீபம் ஏற்றி துர்கை, காளி, பைரவர் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பிக்க வேண்டும். 4. வெற்றிலை, பழம், தேங்காய் வைத்து நைவேத்தியம் செய்யலாம். மாலை வழிபாடு: பைரவர் கோயிலுக்கு சென்று எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகச் சிறப்பு. நாய்களுக்கு உணவு கொடுத்தல் பைரவர் வழிபாட்டில் முக்கியமானது. பங்குனி மாத கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி வழிபாட்டு பலன்கள் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பற்றிய பார்ப்போம். சொல்ல வேண்டிய மந்திரங்கள்: துர்கை மந்திரம் ஓம் தும் துர்காயை நமஹா. காளி மந்திரம் ஓம் காளிகாயை நமஹா. பைரவர் மந்திரம் ஓம் கால பைரவாய நமஹா. கிருஷ்ணர் மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். விரத முறைகள்: அஷ்டமி நாளில் விரதம் இருப்பது மிகுந்த பலன் தரும். முழு நாள் உபவாசம் அல்லது சாதாரண சாப்பாடு மட்டும் சாப்பிடலாம். மாலை பூஜைக்கு பிறகு விரதத்தை முடிக்கலாம். அஷ்டமி வழிபாட்டின் பலன்கள்: பாவங்கள் நீங்கும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், வேலை, தொழில் முன்னேற்றம் கிடைக்கும், எதிரிகள் விலகுவார்கள், மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும், கால துஷ்டங்கள் மற்றும் கிரக தோஷங்கள் நீங்கும். சிறப்பு குறிப்புகள்: கருப்பு நிற ஆடைகள் அணிந்து பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு. எள் எண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் பலன் தரும். அன்னதானம் செய்வது பல மடங்கு புண்ணியம் தரும். நாய்களுக்கு உணவு கொடுத்தல் பைரவரின் அருள் பெற உதவும். பங்குனி மாத கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி நாள் ஆன்மீக சக்திகள் அதிகரிக்கும் புனிதமான நாள். இந்த நாளில் பக்தியுடன் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி நல்வாழ்வு மற்றும் செழிப்பு கிடைக்கும். இப்பவே சர்வம் இன்சைட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.